டெட் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அரசு பள்ளிகள்ல 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆசிரியர்களாக பணியாற்ற மத்திய அரசின் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி நடத்தப்படக்கூடிய தகுதி தேர்வு இது. இந்த தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி நடத்துகிறது. மொத்தம் இதுல 2 பேப்பர்ஸ் இருக்குங்க. பேப்பர் 1 எதுக்காக சொல்லும்போது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் சொல்லி தரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கானது. பேப்பர் 2ங்கிறது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை டீச் பண்ணக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கானது. உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவு போட்ட போது சுமார் 2 லட்சம் அரசு ஆசிரியர்களின் தலைக்கு மேல கத்தி தொங்குவது போல சூழல் மாறிவிட்டது. மொத்தமாக அரசு பள்ளிகள்ல எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு புள்ளி விவரம் பார்ப்போமா? அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் அப்படின்னு மொத்தமும் சேர்த்து சுமார் 5.5 லட்சம் ஆசிரியர்கள் தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றுகிறார்கள். இதுல மொத்தமாக 3.9 லட்சம் ஆசிரியர்கள் தகுதி பெறாத ஆசிரியர்கள் அப்படின்னா அந்த டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாமல் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இதுல உச்சநீதிமன்றம் சொன்னபடி 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற போறவங்க எண்ணிக்கை கழிச்சிட்டாலும் கூட, அதாவது 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற இருப்பவர்கள் அந்த டெட் தேர்வில் இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த எண்ணிக்கை இதுல கழிச்சிட்டா கூட மீதி பாருங்க ஏறக்குறைய ஒரு 3 லட்சம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. தமிழகம், புதுச்சேரி இரண்டிலையுமே சேர்த்து இந்த 3 லட்சம் ஆசிரியர்கள் தற்போது ஜூலை மாதம் நடக்க இருக்கக்கூடிய சிறப்பு டெட் தேர்வை எழுத போறாங்க. ஏற்கனவே பாருங்க 2011 இருந்து தான் இந்த நடைமுறை வந்தது. ஏன்னா 2011க்கு பிறகு வேலையில் சேர்ந்த எல்லோருமே அந்த டெட் தேர்வு எழுதித்தான் வந்தார்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் எந்த சிக்கலும் இல்லை. ஆனா 2011க்கு முன்பு வேலையில் சேர்ந்த அந்த ஆசிரியர்கள் இதனால மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொண்டிருக்கிறாங்க. அப்ப நீதிமன்றம் ஒரு சிறு கருணையை மட்டும் காட்டுச்சுங்க. என்னன்னா ரிட்டையர் ஆவதற்கு 5 வருஷமோ அல்லது அதுக்கும் குறைவாகவோ இருக்கக்கூடியவங்க இந்த டெட் தேர்வை எழுத தேவையில்லை, இப்ப உள்ளபடியே வேலையை செஞ்சுக்கலாம். ஆனா பதவி உயர்வு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டெட்ல பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அப்போது ஜட்ஜ்மெண்ட் ஆனது கொடுக்கப்பட்டது. சரி, இந்த டெட் தேர்வு என்ன அவ்வளவு கஷ்டமா? ஆசிரியர்கள் தானே மாணவர்களுக்கே சொல்லி தராங்க, அவங்களால இந்த டெட் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற முடியாதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவா இந்த டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் 150 மதிப்பெண்களுக்கு நடத்தப்படுகின்றது. இதுல ஓசி கேட்டகரியா இருந்தா 90 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ். இதர வகுப்பினர் பிசி, எம்பிசி போன்ற இதர வகுப்பை சேர்ந்தவர்கள் 82 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். பட்டியல் பழங்குடியினராக இருந்தால் 60 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். இந்த டெட் தேர்ச்சி கட்டாயம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு மீது விசாரணை நடத்தியது உச்சநீதிமன்றம். அதுலதான் இப்ப மறுபடியும் தீர்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பவும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அரசு பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இந்த டெட் தேர்ச்சிங்கிறது கட்டாயம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு முன்பு 2 ஆண்டு காலம் அவகாசம் கொடுத்தாங்க இல்லையா, இப்ப அதை மேலும் ஓராண்டு நீட்டித்து 3 ஆண்டுகள் அவகாசமாக உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. அதன்படி 2028 ஆகஸ்ட் 31 வரைக்கும் தற்போது அவகாசம் கிடைத்திருக்கின்றது. ஆனா அதுக்கு மேல கண்டிப்பா அவகாசம் தரப்படாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் இப்போதே கண்டிப்புடன் சொல்லிவிட்டது. போன வருடம் செப்டம்பர்ல முதல் தீர்ப்பு வந்தபோது 2 வருஷம் கணக்குப்படி பார்த்தா 2027 வரைக்கும் காலக்கெடு இருந்தது. இப்ப மேலும் ஒரு ஆண்டு கூடுதலாக ஆசிரியர்களுக்கு அவகாசம் கிடைத்திருப்பது லட்சக்கணக்கான ஆசிரியர்களுக்கு சற்று ஆறுதலை தருவதாக அமைஞ்சிருக்கு.